புத்தாண்டு பலன்கள் 2017 தனுசு. சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்யும் தனுசு ராசி நண்பர்களே. தனுசு ராசி நண்பர்கள் 2017 ஆண்டு ஏற்ற இறக்கமான ஆண்டாக அமையும். இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் குரு பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருங்கியவர்களால் நெருக்கடி உண்டாகும். பணப்புழக்கம் அதிகம் இருந்தாலும் அதற்கேற்றபடி கடனும் இருக்கும். கடன் வாங்கி வண்டி வாகனம் வாங்கவும் புதுமனை கட்டவும் செய்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை இனங்கண்டு வெற்றி காண்பீர்கள். தாயாரின் உடல்நிலையில் நல்ல மாற்றம் காண்பீர்கள். ஆன்மீகத்திலும் கோயிலுக்கும் சென்று வருவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவது நல்லது. செப்டம்பர் மாதம் முதல் குரு உங்களுக்கு நற்பலன்களையே வாரி வழங்குவார். இதுவரை முடிக்க முடியாத பிரச்சனைகளை எளிதில் முடித்து வைப்பார். மண்ணை தொட்டாலும் இனிமேல் பொன்னாகும் நேரம் வந்துவிட்டது. பிள்ளைகள் படிப்பிலும் பிற துறைகளிலும் சிறந்து விளங்கி நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். இந்த காலகட்டத்தில் 12ஆம் இடத்தில் இருப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். 7.5 சனி நடைபெற்று வருவதால் பேச்சில் எரிச்சல் உணர்வு விரக்தியும் சம அளவில் கலந்திருக்கும். தாயின் அன்பு ஆசி உங்களின் முக்கிய செயல்களுக்கு துணை நிற்கும். செப்டம்பர் வரை குரு பாதகமாக இருந்தாலும் பிற்பாதியில் சுபிட்சம் பெருகும். ராகுவும் கேதுவும் கூட சாதகமாக இருப்பதால் நற்பலன்கள் மிகுந்த ஆண்டாக இது இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் சிறப்பான நற்பலன்கள் என எதையும் எதிர்பார்ப்பதற்கில்லை என்றாலும் பெரும் பாதிப்புகள் எதுவும் நேர்ந்துவிட வாய்ப்பில்லை. உங்கள் பணிகளின் அக்கறையுடன் ஈடுபட்டு வருவதன் மூலம் குறை சொல்ல முடியாத நிலையில் செயல்பட்டு வருவதன் மூலமும் உயர் அதிகாரிகளின் நற்மதிப்பை பெற்றுவிட முடியும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க இடமில்லை என்றாலும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு உள்ளதால் அவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது. அறிமுகமில்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாய் இருந்து வாருங்கள். வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் உண்டாகும். உடலில் சோர்வு தென்படக்கூடும். இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவற்றிற்காக இப்போது முயற்சி செய்வது பயன் தராது. தொழில் பிரிவினர்களுக்கு உழைப்பு கடுமையாக இருக்கும். அளவுக்கு வருமானம் கிடைப்பது கடினம் என்றாலும் நிர்வாகத்தினரை பகைத்துக் கொள்ளாமல் பொறுமையாக உங்கள் தொழிலில் கவனம் செலுத்தி வருவதை இப்போதைக்கு நல்லது. சொந்த தொழில் தொடங்கும் போதே வேறிடத்துக்கு மாறுவதோ இப்போது பயன் தராது. உடன் இருப்பவர்களின் நிர்வாகத்திற்கு எதிராக பிரச்சனைகளை உருவாக்க தூண்டிவிடக்கூடுமாயின் நீங்கள் அவற்றில் பங்கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் வேலைகளில் மிகவும் கவனமாக இருந்து வாருங்கள். நிர்வாகத்தினருக்கும் சிறு குறித்தெல்லாம் தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எதையும் மேற்கொள்ளாமல் சுமூகமாக தீர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையெனில் தொழில் வளர்ச்சி முழுமையாக பாதிப்படையக்கூடும். தொல்லை மற்றும் யோசனைகளை எல்லாம் சிறிது காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது. வியாபாரிகள் குறைந்தபட்சம் கிடைப்பதிலே குறையேதும் ஏற்படாத வகையில் வியாபாரம் நடைபெற்று வரும். சக வியாபாரிகளின் போட்டிகள் இருக்குமாயின் உங்கள் வாடிக்கையாளர் ஆதரவு உங்களுக்கு தொடர்ந்து இருந்து வரும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை. வேலையாட்களின் நடவடிக்கைகளை கண்காணித்து வருவது அவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் அவசியம். இதன் மூலம் பெருமளவில் விரயங்களை தவிர்க்கலாம். வியாபார சங்கம் போன்ற அமைப்புகளில் எல்லாம் உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் வியாபாரத்தில் உங்கள் நேரடி கவனத்தை செலுத்துவது அவசியம். கூட்டு வியாபாரமாக இருந்தால் கூட்டாளிகளிடம் வரவு செலவு கணக்குகளில் எச்சரிக்கையாக இருந்து வருவது நல்லது. கலைத்துறையினர் புதிய சில வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் பெயரளவில் தானே தவிர அவை பொருளாதார உயர்வுக்கு உதவுபவையாக இருப்பதில்லை என்றாலும் உங்கள் வழக்கமான வசதி வாய்ப்புகள் எதுவும் குறைந்துவிட வாய்ப்பில்லை. கைவசம் உள்ள வாய்ப்புகளை ஒழுங்காகவும் விரைவாகவும் முடித்துக் கொடுப்பதில் நீங்கள் அக்கறை செலுத்துவது அவசியம். சக கலைஞர்களிடம் சுமூகமாக பழகுவதும் நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது முழுமையாக படித்து பார்த்த பின்னரே கையெழுத்திடுவது நல்லது. சிரமங்கள் எதையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்களின் போது உடல் நலத்திலும் அக்கறை செலுத்த நேரிடும். மாணவர்கள் இப்போதைய நிலையில் உங்களுக்கு உற்சாகம் குறையக்கூடிய நிலை தென்படுவதால் படிப்பிலும் ஆர்வம் குறையும். நினைவாற்றல் குறைவும் ஏற்படும்.
இப்போது விளையாட்டு போன்ற பிற விஷயங்களில் உங்கள் ஈடுபாட்டை குறைத்துக் கொண்டு படிப்பில் அதிகம் நாட்டம் கொள்வதன் மூலமே இக்குறைகள் உங்களை விட்டு நீங்கக்கூடும். தேவையற்ற அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதன் மூலம் உடல் நலத்தை காத்துக் கொள்வது சாத்தியமாகும். உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் முயற்சிகள் வெற்றியடைவது கடினம். அரசியல்வாதிகள் உங்கள் சுயநலமற்ற பணிகளுக்கு சோதனையான காலகட்டம் என்றாலும் நீங்கள் தலைமையை பகித்துக் கொள்ளாமல் மாற்று முகங்களுக்கு போகவோ முடியாமல் மனசாட்சியுடன் போராடும் நேரம் இது என்றாலும் இதுவரை இருந்து வந்ததை போல் தொடர்ந்து பொறுமையாக உங்கள் பணிகளில் அக்கறையுடன் ஈடுபட்டு வாருங்கள். உங்கள் விசுவாசத்திற்கு தலைமையே தலை வணங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆயினும் இப்போதைக்கு எந்த நன்மையும் எதிர்பார்க்க இடமின்றி பொறுமையாக இருந்து வருவதே அவசியம். உங்களுடன் இருப்பவர்களே உங்களை பற்றி புகார் எழுப்புவார்களாயினும் விரைவில் அவர்களே உண்மையை உணர்ந்து உங்களிடம் வந்து மன்னிப்பு கோருவார்கள். பெண்கள் குடும்ப நிர்வாகத்தில் உங்களுக்கு அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றுமாயின் பெரும்பாலும் அவற்றை நீங்களே சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர்கள். பொருளாதார நெருக்கடியும் நேரும். உங்கள் சேமிப்பிலிருந்து அதையெல்லாம் சரிகட்டி விடுவீர்கள். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் வேகமாக ஈடுபடுவீர்களாயின் முடிவு தள்ளி போகச் செய்யும். புத்திர வழியில் ஒரு புறம் மகிழ்ச்சியும் ஒரு புறம் வருத்தமும் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற இடமுண்டு. கருவுற்றிருக்கும் பெண்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். வேலைக்கு போகும் பெண்களுக்கு எதிர்பாராத வேலை மாற்றங்கள் உண்டாகலாம்.